என்ன பாக்குறீங்க சந்தியா? எங்க போச்சு? ஐயோ ஐயோ, என் நகை காணோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இங்கதானே இருந்தது. எங்க போச்சுன்னு தெரியலையே. பாருங்க ஆண்டி, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. உங்க நகையை பார்த்துட்டே இருப்போம்னு சொன்னீங்கல்ல. ஆனா மன்னிச்சிடுங்க, எங்க பார்வைக்கு உங்க நகை தான் தெரிய மாட்டேங்குது. இல்லம்மா, நான் கொண்டு வந்தேன். என் மகளுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ஆனா அதை நீங்க உங்ககிட்ட தானே வச்சிருந்தீங்க. இங்க பாருங்க அத்த, நகைக்கு ரக்கம் முளைக்காதே, அது பறந்து போறதுக்கு. உங்க கையில தானே இருந்தது, உங்களுக்கு தான் தெரியணும். இல்லனா நீங்க கொண்டு வர மறந்துருக்கலாம். என்னக்கா, அந்த டப்பா உங்ககிட்ட தானே இருந்துச்சு. டப்பால என்ன வச்சீங்க என்ன வைக்கல, ஒருவேளை வச்சீங்களோ இல்லையோ அது உங்களுக்கு தானே தெரியும். அதானே. மீனா, உங்க அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நடு வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இல்ல மாப்ள, சம்பந்தி, என் பொண்ணுக்காக நானே தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். என் பொண்ணோட சீமந்தத்துல போய் நான் அவளை அவமானப்படுத்துவேனா? நான் உண்மையதான் சொல்றேன். அம்மா, நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒருவேளை வீட்ல ஏதாவது விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா நீங்க அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்கீங்கல்ல, அதனால வீட்லயே ஞாபகம். என்னடி இப்படி பேசுற? நான் என்ன பைத்தியமா? இல்ல எனக்கு கண்ணு தெரியாதா? இங்க பாட்டு பாடி ஆடும் போது கூட நான் என் கண்ணால அதை பார்த்தனே. இந்த டப்பாக்குள்ள நகை இருந்தது. என்ன நம்புங்க தயவு செஞ்சு. நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ கடவுளே, என் நகை திருட போயிடுச்சா? என் பொண்ணோட புகுந்த வீட்டுல என் நகை திருடு போயிருக்கு. இதுல இருந்த நகையை யாரோ திருடி இருக்காங்க, அதுதான் உண்மை. இந்த நகையை திருடினவங்க இந்த வீட்டுல தான் இருக்கணும். சம்பந்தியம்மா, அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. என் கூட வாங்க. ஐயோ மீனா, மீனா, நான் எப்படி மீனா அமைதியா இருக்கிறது? என் நகையை திருடி இருக்காங்க. இதுல நான் வச்சிருந்தேன். என்ன வாங்கினா சொன்னது உண்மை. நான் உனக்காக தாண்டி வாங்கிட்டு வந்தேன். அடக்கடவுளே, என்ன சோதனை இது? என்ன இந்த ரூம்ல எதுவுமே மாறாம எல்லாம் முன்ன மாதிரி அப்படியே இருக்கு. எல்லாம் அப்படியே தான் இருக்கு.